ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு மம்மா சமையலில் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட மோஸ்ட் ரெக்வஸ்டட் ரெசிபின்னு சொல்லலாம். ஹைதராபாத்தி மோஸ்ட் ஃபேமஸ் மட்டன் ஹலீம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரிஜினல் ஹலீம் செய்கிறதுக்கு 7லேருந்து 8 மணி நேரம் ஆகும். ரொம்ப பெரிய ப்ராசஸ். அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணிலாம் நம்ம வீட்டில் செய்ய முடியாது. ஸோ ரொம்ப ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலீம் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பாஸ்மதி அரிசி 1 டேபிள் ஸ்பூன், பார்லி அரிசியும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கோதுமை எடுத்துக்கோங்க, அல்லது கோதுமை ரவா கூட எடுத்துக்கலாம். ஒரு 7-8 பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க. இது ஊறட்டும். அடுத்ததாக இந்த ரெசிபிக்கு நமக்கு ஃப்ரைடு வெங்காயமும் ஃப்ரைடு முந்திரி பருப்பும் தேவை. அதுக்காக ஒரு 3 பல்லாரி வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை மொத்தமாக போட்டு ஃப்ரை பண்ணிடக்கூடாது. அப்படி ஃப்ரை பண்ணால் வெங்காயம் கிறிஸ்பியாக கிடைக்காது. ஸோ பேட்சஸாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி வெங்காயம் ரொம்ப கருகிடக்கூடாது. ஸோ டார்க் கலர் ஆயிடுச்சுன்னா ரெசிபி கசந்துடும். ஸோ இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் நீங்கள் எடுத்துருங்க. இதே மாதிரியே மிதமான தீயில எல்லா வெங்காயமும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா வெங்காயமுமே ஃப்ரை பண்ணியாச்சு. இதே மாதிரியே முந்திரி பருப்பும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை இதோடு சேர்த்துடலாம். முந்திரி பருப்புமே சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிரும். ஸோ நல்லா ஒரு கோல்டன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பும் ஃப்ரை பண்ணியாச்சு. இதையும் எடுத்துடலாம். ஸோ இந்த நெய்யோடையே நான் ஒரு 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக ஷாஹி ஜீரா சேர்த்துக்கோங்க. மட்டன் குக் ஆகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மட்டனை நல்லா வதக்கணும். இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ண வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். ஸோ மட்டன் ரொம்ப சாஃப்டாக குக் ஆகணும். ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டுட்டு லோ ஃப்ளேமில் 30 நிமிஷம் வச்சுருங்க. அடுத்ததாக இன்னொரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஊற வச்ச பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு மட்டும் அதோட தோலை உரித்து சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க.
ஸ்டீம் ரிலீஸ் ஆன உடனேயும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இருந்தாலுமே இது ரொம்ப நல்லா ஸ்மாஷ் பண்ணி கிண்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இதை மூடி வச்சு பல்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ மட்டன் குக் ஆயிடுச்சான்னு ஸ்டீம் ரிலீஸ் ஆன உடனேயும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், மட்டன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இப்போ மட்டன் தனியாக, மட்டன் சூப் தனியான்னு பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த குக்கரில் அரைச்ச மிக்சரை இதில் சேர்த்துடலாம். மட்டனையுமே நல்லா பிச்சு போட்டு ஸ்மாஷ் பண்ணி கிளறி விட்டோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ இதையும் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருங்க. ஸோ இனிமே தான் நமக்கு வேலையிட்டு. இப்போ இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மட்டனும் அரிசி பருப்பும் எல்லாமே நல்லா கலந்து மட்டனே சுத்தமாக தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு இதை நல்லா கிளறி விடணும். இது கிளறிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அந்த அளவுக்கு இதை நல்லா கிளறணும். அதுக்கு ஒரு 20 மினிட்ஸ்னாலும் ஆகும். இப்போவே பாருங்கள், நல்ல ஒரு ஸ்டிக்கியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டன் சூப்பை சேர்த்துருங்க. மட்டன் சூப் கண்டிப்பாக சேர்க்கணும். இதுதான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இந்த சூப்பை சேர்க்க மறந்துடாதீங்க. இப்போ மட்டன் சூப்பை சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கிளறி விடுங்க. இது எல்லாமே நல்ல திக்காக ஹலீம் டெக்ஸ்டருக்கு வரணும். ஸோ இவ்வளோ எஃபோர்ட் போட்டு செய்கிற இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவைனாலும் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இது நல்ல ஒரு ஸ்டிக்கியாக வந்துருச்சு. இந்த மாதிரி பபிள்ஸ் வரும்போது இது மேலே 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மட்டன் ஹலீம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ஹலீமை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. ஸோ இந்த ஹலீம் நம்ம இப்படியே தான் சாப்பிடுவோம். இது ரொம்ப ஹெவியாக இருக்கும். கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே நமக்கு வயிறு நல்ல ஃபில்லிங் ஆயிரும். இது மேலே நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஃப்ரைட் ஆனியன்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பொரிச்ச வெங்காயம் முந்திரி பருப்போடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்கள் விருப்பம் போல் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. கடைசியாக இது மேலே லெமன், கொத்தமல்லி தழைலாம் போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹைதராபாத்தி மட்டன் ஹலீம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது.
இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் இந்த ஹலீம் டேஸ்ட் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.